ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் ஷர்மிளாட்ட சொல்றாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அத்தை, வேற வழியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட எதுவுமே இல்லத்த, பேரு புகழ் பணம் எதுவுமே இல்லத்த அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு சாதாரண ஆளத்தை அப்படின்னு சொல்றாரு சாரதி. சாந்தியும் வெண்பாவும் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரே வேணான்னு சொல்லிட்டாருமா, நீங்க போய் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க வெண்பாட்ட. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சாந்தி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. வெண்பா அம்மா சாரதிட்ட சொல்றாங்க, நீங்களும் வெண்பாவும் கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடி போய் நின்னா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே மகனாச்சே அப்படின்னு அவர் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ஏன்னாத்த, நான் இப்போ ஒரு சாதாரண ஆளு, என் கையில எதுவுமே இல்லத்த, என் கையில ₹1 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சாரதி. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, இந்தாங்க ₹2,00,000 வச்சுக்கோங்க, இது உங்க பாக்கெட் மணியா வச்சுக்கோங்க அப்படின்னு ஷர்மிளா கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு என்ன சொன்னாலும் நம்புறாங்களே அப்படின்னு சாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வந்து நிக்கிறாங்க. பாரதி ஹேமாட்ட, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் டாடி நான் ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. போக வேணான்னு சொல்றேன்ல, நான் சொல்றதை கேளு அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. வேணு அகிலன் 2 பேருமே பாரதிட்ட வந்து கேக்குறாங்க, எதுக்காக ஹேமாவை ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. வேணு பாரதிட்ட சொல்றாரு, உன்னோட அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறா, வந்து ஹேமா ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. நான் எதுக்காக அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு பாரதி கேக்குறாரு. என் பொண்ணு ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றது என்னோட முடிவு, அதுல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் யாரும் ஹேமாவை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாரதி மனசுல நினைக்கிறாரு, என்னோட பொண்ணு ஹேமாவை அந்த கண்ணம்மா கூட நீங்கெல்லாம் சேர்த்து வச்சிடலான்னு தானே நினைச்சீங்க, இனிமே கண்ணம்மா லட்சுமி 2 பேரையும் ஹேமாவை பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு லட்சுமி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹேமா வந்த உடனே உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான் அப்படின்ற உண்மையை ஹேமாட்ட கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹேமா ஸ்கூலுக்கு வராம லீவ் போட்டுறாங்க. லட்சுமி மனசுல நினைக்கிறாங்க, என்னாச்சு ஹேமா லீவ் போடவே மாட்டாளே, ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வேணுவுக்கு திடீர்னு இருமல் அதிகமாயிருது. வேணு மனசுல நினைக்கிறாரு, சௌந்தர்யா வேற வீட்டுல இருக்கிறா, என்னோட இருமல் சத்தம் கேட்டு என்கிட்ட வந்து என்னன்னு கேட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. சௌந்தர்யா ரூமுக்கு வெளியில நின்று போன் பேசிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு இருமல் சத்தம் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பாட்டை ரொம்ப சத்தமா வச்சிடுறாரு. சௌந்தர்யா வந்து கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு இவருக்கு, மத்தவங்க சவுண்டா பாட்டு கேட்டா அந்த கத்துவாரு, இன்னைக்கு இவரே வீடே அலற மாதிரி சவுண்ட் வச்சிருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேணு வந்து கதவை திறக்கிறாரு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இவ்வளவு சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு, அதனாலதான் வால்யூம் வச்சு கேட்டேன் அப்படின்னு வேணு சொல்றாரு. ரூம் கதவை லாக் பண்ணவே மாட்டோமே, எதுக்காக லாக் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. பாட்டு கேட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், யாராவது பார்த்தா என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் அப்படின்னு வேணு சமாளிச்சிடுறாரு. இவர் நடந்துக்கிறதுல ஏதோ வித்தியாசமா தெரியுதே அப்படின்னு சௌந்தர்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமிகிட்ட கண்ணம்மா கேக்குறாங்க, என்ன ஹேமா இன்னும் வரலையா, ஹேமா அவங்க அப்பாவோட கேபினுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா லட்சுமி, ஹேமா வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இன்னைக்கு ஹேமா ஸ்கூலுக்கே வரலமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஏன் அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. இல்லம்மா லட்சுமி எதனால லீவ் போட்டான்னு என்னோட கிளாஸ் டீச்சர்கிட்ட போலான்னு நான் போனேன், அப்ப அவங்க பேசிட்டு இருந்தாங்கம்மா, அப்பா கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி 3 நாள் லீவு கேட்டாராமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு லட்சுமி சொல்லிடுறாங்க. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, ஹேமா லட்சுமி 2 பேரையும் பேச விடாம பண்றதுக்காக தான் பாரதி இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு எதனால ஹேமா ஸ்கூலுக்கு போகலத்த அப்படின்னு கேக்குறாங்க. 2-3 நாள் ஹேமா ஸ்கூலுக்கு வரமாட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்களாமே, லட்சுமி அதை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாத்த அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஹேமாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாத்த அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஹேமா நல்லாதாமா இருக்கிறா, எல்லாமே உன்னோட ஹாஸ்பிட்டல் சீஃப் சர்ஜன் பண்ற வேலைதாமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்னத்த உங்க பிள்ளைன்னு சொல்லாம சொல்றீங்களா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அவன் நடந்துக்கிறத பாக்குறப்ப எனக்கு அவனை மகன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணாரு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து நின்ன ஹேமாட்ட, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு பாரதி சொல்லிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. நான் கூப்பிடுற வரை நீ ஸ்கூலுக்கு போக கூடாது ஹேமா அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறான், யாரு கூப்பிட்டாலும் நீ அவங்க கூட ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானாமா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க.
ஒருவேளை அவர் தான் லட்சுமியோட அப்பான்ற உண்மையை ஹேமாட்ட சொல்லிருவாளோ அப்படின்னு பயந்துதான் இப்படி பண்றாரா அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, அதுக்காக தான் ஹேமாவை ஸ்கூலுக்கு போகாம நிப்பாட்டி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. படிச்சு டாக்டர் ஆயிருக்கிறான், ஆனா பாரதி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. குழந்தையோட படிப்போட போய் விளையாண்டுட்டு இருக்கிறானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. உங்க மகன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கண்ணம்மா கோபப்படுறாங்க. ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டுட்டா என்கிட்ட இருந்தும் லட்சுமிகிட்ட இருந்தும் ஹேமாவை அவர் பிரிச்சிருவாரா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. பொறுமையா இருந்ததெல்லாம் போதும் அத்தை, இந்த விஷயத்த எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, நேரா போய் அவர்கிட்டயே கேட்க வேண்டியதுதான் அப்படின்னு கண்ணம்மா முடிவு பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.